வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. சிலர் எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா எல்லாரும் ஓகேவா, ஏன் லாங் வீடியோ போடல அப்படின்ட்டு. எல்லாமே ஓகே தான், கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் கிடைக்கிற டைமில் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 டே வேணும். அதனால எனக்கு டைம் கிடைக்காத காரணத்தினால 2 வாரம் லாங் வீடியோ போட முடியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் படிக்கும்போது என்னை அறியாமல் நான் சிரிச்சதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் நம்மளோட ஃபேமிலி கூட இருக்குது. இது பொய்யெல்லாம் இல்லை, உண்மையாலுமே. ஸோ ஷார்ட்ஸ் ஆகட்டும், லாங் வீடியோ ஆகட்டும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட கமெண்ட்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே செய்வேன். ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம் வந்துடும். அப்படி தான் அன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம். அப்புறம் மனசில் சொல்லிக்கிட்டேன், இதெல்லாம் தப்பி பழைய மாதிரி நீ மாறினா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு லாங் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் மித்துக்குட்டி ஸ்கூலுக்கு போயாச்சு. ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அப்புறம் பாப்பாவும் இருக்கா. 15 டேஸ் அவளுக்கு ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. இனி ஸ்கூல் எதுவும் இல்லை, முடிஞ்சுது. இனி டைரெக்டாக அவள் போர்டு எக்ஸாமுக்கு போனால் போதும். முந்தின நாள் ஹஸ்பண்ட் ஃபார்முக்கு போனப்போ கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் நைட்டு ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணி தண்ணியில் மட்டும் போட்டு வச்சுட்டேன். காலையில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரு பஞ்ச் வாங்கினோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பட் இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, என்னென்னு தெரியல. பட் கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வாங்கிட்டு வந்த மொத்த பூவுமே புத்தா கிட்ட வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருந்தது. 1-2 கீழே விழுந்தது, அப்படியே தூக்கி வச்சுருந்தேன். சரி, அதை கிச்சனுக்குள்ளே வச்சுக்கலாம், வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்த பூ கிச்சனுக்கும் அந்த புத்தா கிட்ட மட்டும் வைக்கிறதுக்கு தான் ஆச்சு. இப்போ ஹரிஷ்மிதா ஹஸ்பண்ட் 2 பேரும் வீட்டில் இருக்காங்களா, அதனால பார்த்திங்கன்னா காலையில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் போயிட்டே இருக்குது. செய்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதை எடுத்து வைக்கிறது, மறுபடியும் செய்கிறது, இதே வேலை தான். நான் பண்ணல அப்படின்னா ஹரிஷ்மிதா கிச்சனுக்குள்ளே பண்ணுறாளோ தவிர அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. அதனால் நீ வராத, நானே பண்ணிக்கிறேன்ட்டு ஏதாச்சும் பண்ணி பண்ணி கொடுத்துறது அப்பப்போ. அன்னைக்கு மரவள்ளி கிழங்கு இருந்தது, சரின்ட்டு அதை வேக வச்சிடலான்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சுருந்தேன். அன்னைக்கு இந்த கிழங்கு வீட்டில் இருந்தது. சரி, மீன் குழம்பு வச்சிடலாம், ஈவினிங் இல்லை நைட்டுக்கு கிழங்கு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குமே அப்படின்ட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு அப்படியே அந்த சட்டியில் எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் வேக வைக்கலாம் அப்படின்ட்டு கிழங்கை எடுக்கிறேன். கிழங்கு ஃபுல்லாகவே அப்படியே கருப்பு கலரில், சுத்தமாக சாப்பிட்றக்கே ஆகாது. அப்படியே ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா கவரில் போட்டு கொண்டு போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ஒரு கிழங்கு கூட நல்லா இல்லை. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புதுசாக ஏதாச்சும் எடுத்துக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு 3 கிழங்கு கொடுத்தாங்க. சரி, இது ஒரு நாளைக்கு மேலே வச்சோம் அப்படின்னா மறுபடியும் கிழங்கு வீணாக போயிருமே அப்படின்ட்டு அன்னைக்கு மத்தியானத்துக்கே வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிழங்கு ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். பட் நீங்கள் இது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கரெக்டான கிழங்கு எப்படி பார்த்து எடுக்கணும், எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் வேகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸில் ஷேர். அன்னைக்கு இதுக்காக ஸ்பெஷலாக எந்த சைட் டிஷ்ஷும் பண்ணல. அவள் ப்ளைனாக இருந்தாலே சாப்பிட்டுக்குவா. பட் மீன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்திருக்கும். அப்புறம் அன்னைக்கு காலையில் தால் பண்ணியிருந்தேன். அதான் மத்தியானம் லஞ்சுக்கும். சரி, அதையே வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, அப்படி இல்லைன்னா இப்படியே ப்ளைனாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு ஜஸ்ட் அதை மட்டும் வேக வச்சுட்டேன்.
முந்தின நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளோட கார்டனில் இன்னும் வரல. போட்டு விட்டதில் ஒரு நாற்று கூட வரல, ஏன்னு தெரியல. அது மறுபடியும் கொஞ்சம் விதைகள் போட்டு விடணும்னு நினைக்கிறேன். பட் மணத்தக்காளி கீரை வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதே அப்படின்ட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு மினி விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டாக இருக்கும். நம்ம பெங்களூரில் இப்படி ஒரு மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். இந்த வாரம் வந்து அங்கே போய் காய்கறி வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக மினி விலாகில் ஷேர் பண்ணுறேன். சர்ஜாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த மார்க்கெட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக ஹரிஷ்மிதா வீட்டில் தானே இருக்கா. படிக்கிற டைம் போக மீதி நேரமெல்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம். அவளுக்கு பிடிச்ச சீரியல் எல்லாம் பார்ப்பான். இந்த தடவை வந்து அவள் செலக்ட் பண்ணி பார்த்தது இந்த குக் வித் கோமாளி சீசன் 2 பார்த்துட்டு இருந்தான். லேட்டஸ்ட் எபிசோடு கூட இல்லை, சீசன் 2. அப்போ தான் வந்து புகழ், சிவாங்கி இவங்கெல்லாம் வந்து நல்லா காமெடி பண்ணி இதான ஃபேமஸ் ஆன டைம் இல்லையா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் 1-2 எபிசோடு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து ஒரு அடிக்ஷனாட்ட ஆயிடுச்சு. எப்போ டைம் கிடைச்சாலும் அதை போட்டு உட்காந்துக்கிறது. எனக்கு வந்து காமெடி மூவிஸ் அப்படி இல்லையா, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான படம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பேன். பட் எனக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸு, த்ரில்லரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு 6 மணிக்கு மேலே ஈவினிங் எல்லாம் வந்து அந்த மாதிரி படங்கள் பார்க்க மாட்டேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நாள் நல்லா காமெடி பார்த்துட்டு தூங்கினோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸிங்கான ஒரு தூக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்போ கூட ஹரிஷ்மிதா வந்து இந்த பேய் படம் தான் பார்த்துட்ருப்பான். நான் சொல்லுவேன், இதை பார்த்துட்டு நைட்டெல்லாம் வந்து உனக்கு மைண்டில் அதே ஓடிட்டுருக்கும், நைட்டு ஒரு ஒரு நல்ல விஷயத்த பார்த்துட்டு படு அப்படிம்பேன். பட் அவள் கேட்க மாட்டாள். அவளுக்கு வந்து இந்த த்ரில்லர் இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டு நடுராத்திரியில் கால் பண்ணும், அம்மா கொஞ்சம் வரீங்களா அப்படின்ட்டு. இதுக்கு எதுக்கு பார்க்கணும், எதுக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த மாதிரி மூவிஸ் வந்து சூஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்னைக்கு வந்து மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் வந்து இந்த சுக்குட்டி காயும் இருந்தது. சரி குழம்புக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீரையை மட்டும் பொரியல் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்காக. இந்த தடவை இண்டஸ் வேலியிலிருந்து நமக்கு அனுப்பி வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போ குக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டி பிரியாணி குக்கிங் பாட். இதுக்கு கிளாஸ் லிட் இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி, 3 லேயர் திக் பாடி, 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான்ஸ்டிக்கு, இண்டக்ஷன் கேஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா லிட்டர்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4 லிட்டர். ஸோ பிரியாணி எல்லாம் வந்து அடிப்பிடிக்காமல் பண்ணலாம். சூப்பராக வந்து பிரியாணி வருது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் எல்லாமே வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்கும். அதே மாதிரி குக்கர் பற்றி கேட்டிருந்தீங்க, தண்ணி வந்து வெளியே வருதா அப்படின்ட்டு. அவ்வளோவா வரதில்லை. மற்ற பிராண்டுன்னு நான் சொல்ல விரும்பல. மற்ற குக்கர் நான் வந்து டிமார்ட்லாம் சில நேரத்தில் குக்கரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அதை காட்டிலும் இதில் வந்து தண்ணி அவ்வளோவா வரதில்லை. நம்ம மீடியமாக வச்சிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி தண்ணி வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ குக்கர் வந்து ரேபிட் குக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2-in-1 ப்ரெஷர் குக்கர். இதை வந்து நம்ம ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வைடு ஷேப்பு, ப்ரீமியம் குவாலிட்டி, 3 லேயர் திக் பாடி இருக்குது, ஹெவி பாட்டம், 100% சேஃப், ஐஎஸ்ஐ சர்டிஃபைட், 5 இயர் வாரண்டியும் இருக்குது. இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 லிட்டரும் இருக்குது, 3 லிட்டரும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 லிட்டர். குழந்தைகளுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இது சூஸ் பண்ணி வாங்கினது. ஸோ மத்தியானம் வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த ஹோம் கார்டன் வந்து இன்னும் செட் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் நம்ம வந்து ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கார்டனுக்குள்ளே இறங்கினேன். அவரையே பாதி வேலையை பார்க்க வச்சாச்சு. பாதின்னு சொல்ல முடியாது, முழு வேலையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ மஞ்சள் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தது. பொங்கலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 வாரம் நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த க்ரோ பேக் எல்லாம் சுத்தமாக மறந்தாச்சு. சரி அன்னைக்கு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கார்டனை கொஞ்சம் செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையில் அவர் இறங்கினார். நான் வந்து 4 க்ரோ பேக்கில் மஞ்சள் வந்து போட்டு வச்சுருந்தது.
வருஷம் போடும்போது ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த தடவை எல்லா க்ரோ பேக்லேயும் நிறைய மஞ்சள் வரும் அப்படின்ட்டு ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மஞ்சளே இல்லை, ஏன்னு தெரியல. ஓரளவுக்கு கிடைச்சிது அவ்வளோதானே தவிர மஞ்சள் வந்து ஃபஸ்ட்டு டைம் இருந்த விளைச்சல் இந்த தடவை சுத்தமாகவே இல்லை. நான் உள்ள எல்லாம் பார்க்கலல்ல, மேலால பார்க்கும்போது மஞ்சள் தெரிஞ்சுது. சரி, ஓகே, பேகு கீழே வந்து அதாவது அந்த மண்ணு கீழே நிறையா மஞ்சள் இருக்கும். அதுக்கு இடம் பத்தாம தான் மேலெல்லாம் மஞ்சள் தெரியுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த மேலே இருக்கிற மஞ்சள் மட்டும்தான் இருந்ததை தவிர உள்ளே வந்து மஞ்சள் சுத்தமாகவே இல்லை. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், ஃபஸ்ட் இயர் நீ எடுத்து வச்ச கிழங்கையே தான் மாற்றி மாற்றி வச்சிட்ருக்க, மேபி அதாக கூட இருக்கலாம். இந்த தடவை கிழங்க வந்து வேற எடுத்து வச்சு அடுத்த வருஷம் போட்டுப்பாரு, அது நல்லா வரும் அப்படின்ட்டு. ஒரு 4 வருஷமாக தான் மஞ்சள் போட்டு எடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன், அடுத்த வருஷம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எடுத்து வச்ச கிழங்கு மேபி இந்த வருஷம் அவ்வளோவா நமக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். இனி வந்து ஊருக்கு போகும்போது கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போட்டு பார்க்கணும். இல்லைன்னா மண்ணில் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அங்கேயும் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணணும், ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அரைச்சோம் அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் to 100 கிராம்ஸ் வரும், அவ்வளோதான் போல இருக்குது. அந்த சின்ன சின்ன க்ரோ பேக்கு கூட என்னால் ஏற்றுக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பெரிய க்ரோ பேக் என்னை ரொம்ப ஏமாத்திருச்சுன்னு தான் சொல்லலாம். பேக்கை பார்த்துட்டு மேலே நிறையா வந்து மஞ்சள் இருந்தது. சரிடா, இந்த பேகு ஃபுல்லாகவே நமக்கு மஞ்சள் தான் போல இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த சின்ன பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு, கடைசியாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் மஞ்சள் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு அவரை நல்லா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. மேலே இருந்த அந்த 4 கிழங்கு தானே தவிர உள்ள ஃபுல்லாகவே வந்து வெறும் மண். சரி, இந்த வருஷம் நமக்கு இவ்வளோதான் லக் அப்படின்ட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேர்களை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சேன் அப்படின்னா ஏதோ ஒரு வாரம் போய் இங்கே அரைச்சிட்டு வந்துடலாம். குழந்தைகளுக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் பாலெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் அரைச்சதுமே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து இந்த நைட்டு குடிக்கிறதுக்காக கொடுப்பேன், இந்த மஞ்சத்தூள் பால் அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன பண்ண போகிறேன்? வேண்டாம், கீழே போடக்கூடாது, கீழே போடக்கூடாது, வேலை இருக்குது. எங்கேயும் போட வேண்டாம், வேண்டாம் சாமி. போடு, போடணும்னு முடிவு பண்ணிட்ட போடு, போடணும்னு முடிவு பண்ணிட்ட போடு. போட வேணான்னு சொல்றாரு, நீ போடாம இருப்பியா? நீ எனக்கு தெரியும் நீ போட போறேன். போடு போடு, போட்டுக்கோ. உண்மையாலும் போடுமா போடுமா போடுமா, போடுடா. கீழே கிச்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இடம் இருக்குது. ரொம்ப பெரிய இடம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நாம் அழகாக க்ரோ பேக் வச்சுக்கலாம். அப்புறம் தேவையானது வந்து நிலத்தில் போட்டுக்கலாம். என்னதான் க்ரோ பேக்கில் வச்சாலும் நிலத்தில் வச்ச மாதிரி விளைச்சல் வந்து இருக்காது. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் இன்றைக்கி இதெல்லாமே கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், நீ க்ரோ பேக்கில் வைக்கிறது வச்சுக்கோ, கீழே வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, இல்லை ஏதாச்சும் கீரை, இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு விட்டுக்கோ, உனக்கு அது டெய்லி யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எதுவும் பண்ணுறக்கு முன்னாடி ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு செடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இங்கே வந்து சின்ன சின்னதாக ஏதாச்சும் நம்ம தேவைக்கு
வேண்டிய காய்கறிகள் இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1-2 வாழை வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. வாழை மட்டும் ஊர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயே ஏதாவது நர்சரியில் நல்லதாக பார்த்து கொஞ்சம் வாங்கி வைக்கணும். கார்டனிங் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவராகட்டும் நானாகட்டும் இறங்கி வேலை செஞ்சுருவோம். இந்த யார் என்ன சொல்லுவாங்க, நம்மளை என்ன பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னை விட அதிகமாக வந்து பிளான்ட் மேலே கேர் எடுத்துக்கிறது அவர் தான். ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து சொல்லுவார், இது போடணும், இந்த காய்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா விதையெல்லாம் வந்து போகிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் இங்கே போட்டு விடணும். போட்டு விட்டு அதிலிருந்து எடுத்து நாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம், மொல்லா பண்ணிக்கலான்னு, பட் கேட்கல. நான் மஞ்சள் மட்டும் எடுத்துட்டு டைம் கிடைக்கும் போது நம்ம இந்த கார்டனை கொஞ்சம் செட் பண்ணிக்கலான்னு அதை அப்படியே விட்டு விட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுறலாம், இப்போதைக்கு இதை மட்டும் நான் ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டாரு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 3 மணி அந்த டைமில் மித்ரன் வந்து கச்சாயம் கேட்டான். அன்னைக்கு வந்து மித்ரனோட ஸ்டார் பர்த்டே. சரி அவனுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் யூஸ்வலாக ஸ்டார் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், பர்த்டே தான் டைரெக்டாக. சரி சொல்லிட்டாரு, சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவனுக்கு பழக்கச்சாயம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஈவினிங் வந்து பழக்கச்சாயம் தான் ரெடி பண்ணேன். வீட்டில் வந்து எனக்கும் மித்ரனுக்கும் பழக்கச்சாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் வந்து செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா 2 நாளைக்கு மித்ரனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஃப்ரூட்ஸ் கூட இதையும் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான், நல்லா விரும்பி சாப்பிடுவான். சும்மா சும்மா எண்ணெய் பாத்திரம் வச்சு எனக்கு ஃப்ரை பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ ஒன்ஸ் வச்சிட்டேன் அப்படின்னா பழக்கச்சாயம் ஒரு 2-3 நாளைக்கு ஆகிற அளவுக்கு நிறையா போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பழக்கச்சாயம் அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் 4 பேருமே பாப்பாவோட அட்மிஷனுக்காக கிளம்பியாச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு அட்மிஷன் ஆக வேண்டியது. பட் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்கூல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். 3 மணி அப்படின்னா கரெக்டாக 3க்கு இருக்கணும், இல்லைனா அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கணும். 3 மணிக்கு மேலே 1 நிமிஷம் ஆனாலும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பட் பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் 11th 12th அவள் படிக்கிறது எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 2 வாரமாக ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய் அட்மிஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பியாச்சு. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஷாலினி நவீன், ஜனனி பரமேஷ், காமாட்சி, மேத்தா நம்பி, ஆதவன் பாஸ்கோ, தான்விகா, அஸ்வின் குமார், யுவராணி. இதில் வந்து யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் போட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சதா என்னென்னு தெரியல, கொஞ்சம் வந்து வேலை ஜாஸ்தி, அதனால தான் என்னால் ரெகுலராக விலாக் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறதுக்கு பார்க்குறேன். கொஞ்ச நாள் ஹரிஷ்மிதாவோட அட்மிஷன் முடிய வரைக்கும், அவளோட போர்டு எக்ஸாம் முடிய வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேக் டு ரொட்டீன் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.